ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸோட பேக் சைடு கட்டிங். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடிஷ்னலாக பேக் சைடு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதிலிருந்து நம்மளோட இடுப்பு பகுதியை ரெண்டாக மடித்து அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்கோல் வரைக்கும் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதியில், அதாவது நம்ம மார்க் பண்ண கோட்டில் இருந்து நீங்கள் அளவு வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மார்க் பண்ண இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்ட ஒரு கோடு. அது இந்த மேலே கோடு போடுறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட தையலுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட கழுத்து மெஷர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஷோல்டர் ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ரெண்டையும் எடுத்து வச்சு அதிலிருந்து நம்மளோட கழுத்து சென்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நெக்கு கீழே இப்படி விழுகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இடுப்பு பகுதியில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சு நம்ம அந்த மேலே உள்ளதை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் மேலே கரெக்டாக ஷோல்டர்கிட்ட நம்மளோட அந்த ஸ்டிச்சோட கரெக்டான பாயிண்ட் மேலே அந்த லைனில் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் நெக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் டீஸ் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு நம்ம ஷோல்டரை கரெக்ட் பண்ணணும். ஸோ அது இந்த கோடு தையலுக்காக கரெக்டாக நீங்கள் அந்த ஷோல்டரோட தையல் பகுதியில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அது தையலுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை நீங்கள் மார்க் பண்ணி அதில் இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் ஆம்கோலுக்கிட்ட. இப்போ ஸ்கேல் எடுத்து அந்த ஷோல்டருக்கும் ஆம்கோலுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை எடுத்து கரெக்டான அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடு நீங்கள் மார்க் பண்ணணும். எப்படின்னா, அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக நேராக போடணும். கொஞ்சம் அப்படி இப்படியே போட்டிங்க அப்படின்னா அளவு மாறிக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக நேராக வச்சு ஒரு அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், கரெக்டாக எடுத்துக்கணும். நீங்கள் மாற்றி எடுத்துடக்கூடாது. மாற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட ஆம்கோல் லூஸ் ஆகிரும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19.5 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் 2 டிவைட் பண்ணி கரெக்டாக 9.5க்கு ஒரு பாயிண்ட் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மார்க் பண்ணதுலேருந்து இடுப்பு அந்த 2 டாட் இருக்கு இல்லையா, அந்த 2 டாட்டில் 2வது டாட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கோடு தையலுக்கு நம்மளோட துணி அவ்வளோதான் துணி விடணும். கரெக்டான இது அவ்வளோதான் விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்கோல் இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதாவது மேலே ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த ஷோல்டரில் லூஸ் எல்லாம் அடிக்காது. கரெக்டாக இப்போ இப்படி பிடிச்சி அந்த இடத்துல அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வரும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது கரெக்டானு பார்க்குறதுக்காக நீங்கள் ஆம்கோலோட இந்த பகுதியை எடுத்து மேலே இருந்து கரெக்டாக நீங்கள் அந்த கோட்டுக்கு மேலேயே நம்மளோட ஆம்கோலோட பழைய ப்ளவுஸோட தையலை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி தூக்கத்திலே நீங்கள் கட் பண்ணி தைச்சாலும் உங்களுக்கு எப்பயுமே எந்த இடத்துலையும் சுருக்கடிக்காது. அளவு ப்ளவுஸ் என்ன கொடுக்குறாங்களோ சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தைக்க முடியும். நீங்கள் கரெக்டாக இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஜக்கா போட்டு கீழே அந்த கோடுக்கிட்ட ஒரு ஜக்கா, இதெல்லாம் தையலுக்கு. நம்ம எவ்வளோ தையலுக்கு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வெட்டுறோம். நெக்கு வெட்டி இது பானைக்கு ப்ளவுஸு. ஸோ நெக்கு வெட்டுறோம். அடுத்து அதாவது கரெக்டாக துல்லியமாக வெட்டணும். நம்ம கொஞ்சம் எச்சா போயிடுச்சுன்னா நமக்கு கழுத்து பெருசாயிரும். இப்போ நான் இந்த மேலே ஷோல்டரை நான் கரெக்டாக வெட்ட மாட்டேன், ஃபுல்லாக வெட்ட மாட்டேன். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது நம்ம
இப்படி வச்சு தைக்கும்போது நம்மளோட ப்ளவுஸோட அந்த இப்படி விரிஞ்சு போயிடக்கூடாது, கழுத்து அகன்றக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபுல்லாக கட் பண்ண மாட்டேன். இதே மாதிரி இந்த பொசிஷனில் தான் நான் எல்லா ப்ளவுஸும் எல்லா சுடிதார் எல்லாமே இப்படி தான் தைப்பேன். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு வந்து இப்படி விலகி போகாது. அதுக்காக நான் இந்த இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸை நீங்கள் தைச்சு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தைச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஸ்டிச்சிங்கும் காமிச்சிட்ருக்கிறேன். பேக் சைடு மார்க் பண்ணி எப்படி வந்து இதை வந்து தைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தான் பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னு கேட்டிங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னும் தெளிவாக நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ தான் யூடியூப்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் தெரியல அப்படின்னாலும் நானும் இன்னும் எப்படியெல்லாம் இதில் பண்ணணும் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னோடய யூடியூப் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே இருந்து ஸ்டிச் பண்ணி வருமானம் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி